ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்ன் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உரிச்சது தான் இங்கே கிடைக்கும் மோஸ்ட்லி சந்தையில். முழுசாக நமக்கு வந்து கிடைக்கிறது ரேர் தான். ஸோ அதை நல்லா ஒரு தடவை 3 தடவைக்கு குறையாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகி வரும். அதில் வந்து அந்த நார் அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களே கையால் சோளக்கருது உரிக்கிறீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மல் சோளக்கருது ப்ளஸ் ஸ்வீட் கார்ன் இதில் நீங்கள் எதில் செஞ்சாலுமே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் எண்ணெய் வந்து லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறதுனால இதை வந்து டயட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து சாப்பிட்றவங்க கூட இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சோளக்கருதில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்னில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் உங்களுக்கு கம்பேர் தென் நார்மல் சோளக்கருதுக்கு ஸ்வீட் கார்னே கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா சாதா சோளக்கருதுக்கு. இதை நான் வந்து ஃப்ராங்காகவே சொல்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கார்னுக்கும் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து குறைச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டாக இருக்கும். பட் கம்பேர் தென் நார்மல் சோளக்கருது ப்ளஸ் ஸ்வீட் கார்ன் இது ரெண்டையும் நான் வந்து எதுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நார்மல் சோளக்கருதுக்கு நம்பர் 1, ஸ்வீட் கார்னுக்கு நம்பர் 2, இது மாதிரி நம்ம வந்து ரேங்க்கை கொடுத்துக்கலாம். பட் ரெண்டு டேஸ்ட்டுமே அடிச்சிக்க முடியாது. நீங்கள் ஒன்ஸ் கண்டிப்பாக நார்மல் சோளக்கருது ஸ்வீட் கார்ன் இதில் ரெண்டுமே செஞ்சு பார்த்துக்கோங்க. வெறும் கடாயில் ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வறுத்தோம்னா இந்த மாதிரி வறுபட்டு வந்துடும். படப்படன்னு சவுண்டு கேட்கும். அது வந்து பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. ஸோ அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். உங்களுக்கு மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மட்டும். அடுத்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. அடுத்து மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோயிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. காரம் வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் வந்து டபுள் கலரில் மிக்சிங்கில் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா இது அடிச்சுக்க வந்து வேறு ஸ்நாக்ஸே கிடையாது. திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோளக்கருது சீசன் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ரெசிபி கேட்காமல் இருக்க மாட்டாங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்க கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நார்மல் சோளக்கருதில் செஞ்சு கொடுங்க, ஸ்வீட் கார்னை தவிர்த்துருங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. ஸ்வீட் கார்னை வச்சு நான் செஞ்சுருக்கேன் மசாலா ஃப்ரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடும்போது எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா கூட நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் போதுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.